கொண்டாடப்படுவதையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தின் முன்பாக கூடியிருக்கும் ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவரது இல்லத்தின் முன்பாக ரசிகர்கள் கூடியிருக்கின்றனர். இந்நிலையில் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் வந்திருக்கிறார். இது தொடர்பாக பேச இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வினீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் வினீஷ், விவரங்கள் என்பதை செய்யலாம். வணக்கம். 2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தின் முன்பாக கூடியிருந்த ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தற்பொழுது தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். உலகம் முழுவதும் இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி வரும் நிலையில் பல்வேறு தலைவர்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்தை பார்ப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்னையின் பெருநகர் புறநகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான ரசிகர்கள் அவருடைய இல்லத்தின் முன்பாக காலை 7:30 மணி அளவிலே குவிந்திருந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பொறுத்தவரை ஜனவரி 1, அதே போல பொங்கல் திருநாள், தீபாவளி பண்டிகை, அவருடைய பிறந்த நாளின் போது இந்த ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய இல்லத்தின் முன்பாக அவருடைய ரசிகர்கள் நீண்ட நேரமாக குவிந்து அவர்களை காண்பதற்காக காத்திருப்பார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரை காண்பதற்காக அவரிடம் பிறந்த நாள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை பெறுவதற்காக நீண்ட நேரமாக அவருடைய ரசிகர்கள் கை குழந்தையுடன் பெரும்பாலான இடங்களிலிருந்து குவிந்திருந்தார்கள். அவரை காண்பதற்காக 3 நேரமாக காத்திருந்த நிலையில் தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய கதவின் முன்பாக வந்து வெள்ளை நிற ஆடை அணிந்து கையெடுத்து கும்பித்தும் கையை அசைத்தபாடி தங்களுடைய ரசிகர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். நீண்ட நேரமாக அவரை பார்ப்பதற்காக காத்திருந்த ரசிகர்கள் தற்பொழுது ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். 3 மணி நேரமாக காத்திருந்த ரசிகர்களுக்கு தற்பொழுது ரஜினிகாந்த் தங்களுடைய ஆங்கில புத்தாண்டை தெரிவித்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டுமே ஆங்கில புத்தாண்டின் போதும், தை திருநாள், பொங்கல் பண்டிகை, அதே போல சித்திரை திருநாளின் போதும் அவரை பார்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் இருந்தும் ரசிகர்கள் கூடுவார்கள். அவரை பொது இடங்களில் பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சி பண்டிகை நாட்களில் அவரை பார்ப்பதற்காக அவருடைய இல்லத்தின் முன்பாக கூடுவது ஒரு வாடிக்கையான விஷயம், வழக்கமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்தை பார்ப்பதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்த ரசிகர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் அவருடைய வீடு முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். வண்ண கோலங்கள் போடப்பட்டு வீடு முழுவதுமாக வாழைமர தோரணங்கள் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டிருக்கும். இந்த ஆங்கில புத்தாண்டையொட்டியும் அவருடைய இல்லம் முன்பாக குவிந்திருக்க ரசிகர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அவரை அந்த படத்தினுடைய தலைப்பை சொல்லி ரசிகர்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். மறுபடியும் ரஜினிகாந்த் அவர்கள் தங்களுடைய வீட்டு முன்பாக குவிந்திருந்த ரசிகர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினேஷ்.